ஹாய். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யாரு பின்னாடி யாரு? இவர்தான் என்னோட மூணாவது புருஷன். மூணாவது புருஷன் வீட்டுல சமைக்கிறாரு, நீங்க போய் கிட்னி திருடிட்டு வரீங்க. திருட்டு ஜூலி. வெக்கமே இல்லாம சிரிக்கிறீங்க. ஆமா, வெக்கமான சூடு சொரணை ஏதாவது ஒண்ணு இருந்தா தானே. அதுக்கப்புறம் என்ன, இவரோட கிட்னியும் காசு பாத்துற வேண்டியதா? அதுதான் நம்மளுக்கு கை வந்த கலையாச்சே. இது எத்தனாவது கல்யாணம் சொன்னீங்க? இது மூணாவது கல்யாணம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாவது. தெரியாம இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியலீங்க. எங்க வாட்டில வேற எதுலயும் போய் ஊதி விட்டு வந்துறாரு. நாங்க ஒண்ணு ஊத மாட்டோமா, நீதான் ஊதுற. நல்லா எங்க ஊதணுமோ அங்க 15,000 பக்கத்திலே வச்சுட்டு ஊரு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருந்திருக்க. முடிச்சு விடு. வாவ், ஏ ஜோக்கா தாண்டி இருக்கு மாப்பிள. காணா போகுது ஒண்ணு. ஏமா ஜூலி, உன்னை ஒன்று கேட்கிறேன். அதாவது இந்த மாதிரி நீ ஆர்ப்பாட்டம் பண்ணு, உனக்கு நாங்கள் ஒரு தொகுதி தாரம், இந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஏமாத்தினாங்களா? அதுதான் நீ இவ்வளவு கூவிட்டு இருக்கிறியா? இல்லைன்னு சொன்னா உன் கிட்னி திருட்டு வழக்கில இருந்து உன்னை காப்பாத்தி விடுறேன், சோ நீ இந்த மாதிரி கூவிட்டு போன்னு சொல்லி அதுக்கு கூப்பிட்டாங்களா? சரி, நீ என்ன கருமத்துக்காவது போ. ஆனா இந்த நாட்டுல நடக்கிற ரேப், சின்ன பிள்ளைகளை கற்பழிக்கிற இதெல்லாம் விட்டுடு. அதுல எல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் நல்ல விஷயம் இல்ல. அதுக்கெல்லாம் நாம போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமா? இதுல என்ன அண்டா, நீ எந்த இடத்துக்கு வர அதுக்கு முன்னாடியே சொல்லு. நான் அங்க டர்ரா போடுறேன். நீ என்ன போய் பிச்சை எடுக்க போறியா? அண்ணன் கேட்டா காசு தருவாரடி, அதுக்காக போய் நீ பிச்சை எல்லாம் எடுக்க தேவையில்லை. இவ பெரிய பருப்பு, இவ கிளம்பிட்டா. நம்ம ஜூலி அக்கா பிரஸ் மீட் குடுக்கறன்ற பேர்ல அதுவா மாட்டிக்கிச்சு. அதாவது மார்ச் மாசம் அவங்களுக்கு அபார்ட் ஆயிடுச்சான். புதுசா கல்யாணம் ஆனவங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபியா கலைஞ்சிருச்சான். எவ்வளவு பெரிய பொய் பாருங்களேன், எப்படிலாம் சிம்பத்தி கிரியேட் பண்றாங்கன்னு பாருங்களேன். அதே மார்ச் மாசம் தான் அவ்வளோ வாய்க்கிலேயே பேசுச்சு. நான் பொய் சொல்றேன்னா அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே எடுத்து பாருங்களேன். எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் குழந்தை அபார்ட் ஆச்சுன்னா சத்தியமா யாராலையுமே தாங்க முடியாது. அந்த வழி அவ்வளவு சீக்கிரம் போகாது. எப்படி பச்சை பொய் பேசுற ஜூலி? நீ பிக் பாஸ்ல ஆல்ரெடி செருப்படி வாங்கினது பத்தாதா? இன்னும் நீ மத்த எல்லாருக்கிட்டும் செருப்படி வாங்காம நீ அடங்க போறது இல்ல. எவ்வளவு பச்சை பொய், எப்படி எல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க பாருங்களேன். இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா மார்ச் மாசம் அபார்ட் ஆச்சுன்னு. அதே மார்ச் மாசம் தான் அண்ணே நீங்க எந்த தொகுதின்னு சொல்லுங்க, அந்த இடத்துலதான் நான் டேரா. உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? அதெல்லாம் சொன்னதும் மார்ச் மாசம் தான். மத்ததெல்லாம் பேசல வாய் கிழிய. நான் போய் பிரச்சாரம் செய்வேன், தனியாலாம் நின்னு போராட்டம் பண்ணல, அதுவும் மார்ச் மாசம் தான். அபார்ட் ஆன பொண்ணு, ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தை கர்ப்பமா இருந்து கலைஞ்ச பொண்ணுங்க யாருமே அவ்வளவு சீக்கிரம் எழுந்து கூட நிக்க முடியாது. அவ்வளவு வலி இருக்கும். அந்த வலி என்னன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீ போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தியா? நான் கேக்குறேன். நீ டிவி கேல விழுந்து விழுந்து கத்துன்னு பாரு, ஒரே சூரியன் தான். அதுவும் மார்ச் மாசம் தான். வாய் இருக்கு, நீ இஷ்டத்துக்கு அடிச்சு விடாத, ஈஸியா மாட்டிக்குவ. பொய் சொல்றவங்க ரொம்ப நாளைக்கெல்லாம் மறைக்க முடியாது. நீ பேசுறது உனக்கே தெரியும் பொய்ன்னு. எதுக்கு இந்த பித்தலாட்டம் டிராமா? கூடிய சீக்கிரம் உன்னுடைய நீ சம்பந்தம் எதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கன்னு கூடிய சீக்கிரமே தெரிய வரும். உன்னையும் உன் வீட்டுக்காரையும் உள்ள புடிச்சு போடாம விட மாட்டாங்க. அதாவது உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிச்சு உன்னையும் உன் புருஷனையும் உள்ள புடிச்சு போடாம விட மாட்டாங்க பாருங்க. இதே மாதிரி பொய் சொல்லிட்டா திரி. நாங்கெல்லாம் யாருமே எதுவுமே பண்ணல, நீயே தான் மாட்டிக்கிற. நீயே தான் பொய் சொல்லி போய் இது மாதிரிதான் பிக் பாஸ்ல பொய் சொல்லி மாட்டின. இன்னைக்கு இதோ பிரஸ் மீட்ன்ற பேர்ல சொந்த காசுலயே சூனியம் வச்சுப்பாங்க தெரியுமா? அது இதுதான். நீ ஏன் மாட்டின? நான் பொய் சொல்றேன்னா தயவு செஞ்சு அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே எடுத்து பாருங்க. மார்ச் மாசம் அவங்க சொன்ன மாதிரி அபார்ட் ஆயிட்டு இருந்தா யாராலையுமே சத்தியமா சொல்றேன் என்னாலே ஏத்துக்க முடியாது. நான் அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டேன். முடிஞ்சாதான் பேச முடியும். இவங்க சொல்றது எல்லாமே போயின்னு அப்ப தெரியும். ஆளாளுக்கு ஜூலியை போட்டு வச்சுன்னுக்கிறீங்க. என்ன தெரியும் ஜூலியை பத்தி? ஜூலினா என்ன அப்படி கூப்பிட்டா வர நாய்க்குட்டியா? ஜல்லி கரண்டி ஜூலிடா, ஜல்லிக்கட்டு ஜூலிடா. அன்னைக்கு மட்டும் என் தலைவி இறங்கி ரோட்ல நின்று அன்னைக்கு போராடலைன்னா கச்சிருக்குமா ஜல்லிக்கட்டு? அப்புறம் 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னா அவங்க பீச்சுக்கு வந்தாங்க. இவங்க தான் நின்று எல்லாம் பண்ணாங்க. மீதி பேர் எல்லாம் பீச்சுக்கு, நானே அங்கே தான் பாருந்தேன், பீச்சுக்கு தான் போயிருந்தோம் எல்லாருமே. அவங்க மட்டும் தான் நின்று பண்ணாங்க. அவங்களே எதிர்த்து பேசுறீங்க ஏன்பா? அவங்க தான் அறிவு இல்லாமல் வீடியோவில் பேசுகிறாங்கன்னா நீங்களும் வீடியோவில் பேசுவீங்களா? எங்கள் அக்காவுக்கு மூக்கு பெருசாகுதுன்னு மூக்கு நாங்கள் ஏற மாட்டி இழுக்கலான்னு பார்க்குறீங்களா? அவங்க வீடியோவில் பேசுகிறோம், நீங்களும் வீடியோவில் நிற்கலாம் பேசுவீங்களா? நேரில் போய் காது மேலே வைக்கலாம்ல.
காது மேலே வைங்கடா. நீங்கள் எல்லாம் தளபதி ஃபேனாக இருக்கலாம், எனக்கு அது கவலையே இல்லை. ஏன் தெரியுமா, நானும் தளபதி ஃபேன் தான். அடிங்கடா அவளை. உன்னை பார்த்தா வந்து ஒரு விதத்துல கஷ்டமாவும் இருக்கு, ஒரு விதத்துல சிரிப்பாவும் இருக்கு, ஒரு கட்டத்துல வெறியாவும் இருக்கு. வினை விதைத்தவன் விதை அறுப்பான், சும்மாவா சொல்லியிருக்காங்க? ஏமா ஜூலி, என்ன ஆட்டம் ஆடின நீ? என்ன பேச்சு, என்ன நக்கலான வார்த்தைகள், எவ்வளோ அக்யூசியேஷன் தளபதி மேல, என்ன ஒரு ஜிங் 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 ஜிங்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த. உனக்கு முடிவு காலம் வந்து விட்டது, உனக்கே தெரியும். இப்ப வந்து சிஎம் சார் வந்துட்டு இந்த கிட்னி திருடி கேஸ் பல ஹாஸ்பிட்டல்ஸ்ல நடக்குது, அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன். ஸோ ஜூலி மேம், ஐ திங்க் நீங்க இப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இது தெரியுது, உன்னோட பயம், உன்னோட அச்சம், ஐயோ மாட்டிக்கிட்டோமே என்ன ஆக போதோ அப்படின்னு தெரிஞ்சு வீதியில இருக்கிறது வந்து நல்லாவே தெரியுது. பட் இதுக்கு மேலேயும் நீ திருந்தாம இன்னுமே வீடியோஸ் போட்டுக்கிட்டு நான் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவேன், அவங்கள பண்ணுவேன், எல்லாரும் ப்ரூஃபோட உன்னை வந்து அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி சும்மா வாய் உதார் யாரும் விட்டுட்டு தெரியல. உங்க சென்சேஷனுக்காக, உங்களோட இதுக்காக நாங்க பழி போட்டோம் நீ சொல்றியே. பழி போட்டது நான் இல்ல, நாங்க இல்ல, நீயா தேடிக்கிட்ட பள்ளி, நீயா தேடிக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இது. அதாவது நீ பாட்டு அமைதியா மூடிக்கிட்டு நீ எந்த கட்சியை பத்தி நல்லா ஆதரிக்கணுமோ நீ பேசியிருந்தா உனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா நீ தளபதியே சீண்டிக்கிட்டு இருந்த பத்தியா, சீண்டி சீண்டி சீண்டி. தளபதி ரியாக்ட் பண்ணல, ஆனா ஃபேன்ஸ் உனக்காக நீ பேசுற மாதிரி தளபதிக்காக நாங்க ஃபேன்ஸ் பேசணும். இதுல என்ன தப்பு இருக்கு? யார் தான் நீ சொல்லு? எப்போதான் நீ திருந்த போற ஜூலி? ஜூலியக்கா சரியான மேட்ரு ஒன்று மாட்டி இருக்குது. வண்டவாளத்தை தண்டவாளயத்தை செம்மையா மாட்டி இருக்குது. என்ன ஏதோ பார்சல் ஏதோ பழனிலிருந்து வருதாமே ஸ்கிரிப்ட். நான் எழுதி அனுப்புனாதான் உட்காந்து படிப்பியா? நான் கூட இவ்வளோ நாள் நான் எதுவும் நீ எதுவும் சுயமா பேசி போட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இப்போதான் தெரியுது யாரும் எழுதி போட்டதை வாங்கி வந்துச்சு பேசிட்டு இருக்கேன்னு. அப்போ உனக்கு அரசியல் தெரியாதா? அப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடுறிய, லேட் ஆகுது. அது காரணம் இதுதானா? யாருன்னா எழுதி அனுப்பணுமா? போட்டுக்கலாமா? டிபேட் போட்டுக்கலாமா? பேசலாமா? அரசியல் பேசலாமா? ஒரே ஒரு நாள் யாரும் எழுதி கொடுக்காம சுய புத்தியோட நீயே பேசுறியா? பேசலாமா? இவ்வளோ நாள் உன் வாயை வச்சு பேசுறேன்னு நினைச்சேன். யாரு வாயிலையோ வர்றதை வச்சு எழுதி நீ பேசியிருக்க. பழனி பஞ்சாமரத்துக்கு தான் ஃபேமஸ்ன்னு நினைச்சேன், பழனி ஸ்கிரிப்டுக்கும் ஃபேமஸ், அங்கேருந்து வருது. பலே ஆளுதான் நீ. வாமா ஜூலி, என்ன எப்படி இருக்க? ஐயோ சாரிம்மா, இந்த ரொம்ப எமோஷனலா பிரஸ் மீட்ல பேசிட்டு இருக்க, தெரியாம கேட்டேன். சரி, எதுக்கு இவ்வளோ எமோஷனலு? அதான் உன் மேல தப்பு இல்ல, மடியில கனம் இல்ல, அது இதுன்னு டைலாக் பேசுறல. கேஸ் தானே ரீஓபன் பண்ண சொல்லியிருக்காரு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு. அதுக்குள்ள நீ இவ்வளோ எமோஷனலா பிரஸ் மீட்ல பேசிட்டு இருக்க? புரியலையே எனக்கு. அப்புறம் என்ன விஜய் அண்ணா அப்படிங்கிற ஒரு சமயம் என்னன்னா வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கெல்லாம் கூப்பிடுற அவரை. ஏமா சும்மா உன்னையே பார்த்துட்டு இருந்தா அவருக்கு ஒரு வேலை இல்லையா? அவரோட வேலையை தானமா இப்ப செய்யறாரு. அதுவும் இல்லாம உன் மேல வேணும்னே கேஸ் போட்ட மாதிரியும் உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரியெல்லாம் பிரஸ் மீட்ல பேசுற. எப்படி அது உனக்கு மனசாட்சி உறுத்தலையா? என்ன நடக்குதுன்னே இல்லை உனக்கு தெரியலையா? புரியல எனக்கு. என்னமோ நீ சொல்றத பார்த்தா நம்ம சிஎம் விஜய் சார் வந்துட்டு வேணும்னு ஆளை வச்சு உன் மேல இந்த கேஸை திணிச்ச மாதிரில சொல்லிட்டு இருக்க. ஏமா, இந்த ஆட்சியில எந்த விதமான குற்றங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் அவரோட மோட்டிவே, சரியா? அதுக்காக தான் ஒரு கேஸ், எந்த கேஸ் எல்லாம் கோல்ட் கேஸா இருக்கோ அது எல்லாத்தையும் தான் ரீஓபன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்காரு. நீ ஏன் பயப்படுற? உன் மேலதான் தப்பு இல்லையே. கேஸ் ஓப்பன் ஆகட்டும், இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டும், பாத்துக்கலாம் என்னன்னு. எது உண்மை எது போயின்னு வெளில தெரிய வந்துரும்ல. நீ இவ்வளவு எமோஷனல் ஆகாம சைலண்டா வீட்டுக்கு போயிட்டு ஹஸ்பண்டுக்கு 3வது புருஷனுக்கு சமைச்சு போடு. அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவரே சொல்லுவாரு, சரியா? வத்தா ஜூலி, பாய். இவங்க பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி அப்டேட்டுக்கு சினி ஸ்டாட்டிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.